கோவையில் தொழிலதிபரை அவமரியாதையாக நடத்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் சமீபத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை எடுத்துரைத்தார். இந்த வீடியோ வைரலான நிலையில் மறுதினமே சீனிவாசன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு நாடு முழுவதும் கண்டனம் வலுத்ததை அடுத்து வீடியோ வெளியானதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரினார். இந்த நிலையில் கோவை தொழிலதிபரை அவமரியாதை செய்த நிர்மலா சீதாராமனை கண்டித்து சிவானந்தா காலனியில் இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களையும் தொழில் முனைவோரையும் அவமானப்படுத்திய பாசிச மதவெறி பிடித்த பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சரை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு அனைத்து இந்தியா கூட்டணியினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவர் சார்பாகவும் ஒன்றிய பாஜக அரசையும் ஒன்றிய அமைச்சரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். பன் மாலைகளை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை மக்களிடமும் தொழில் அமைப்பினரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும்படி வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.